இன்றைய ஆத்மீக தேன். யோசுவா 1:8-9 பகுதிகளை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை உன் வாயில் வைத்திருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்து உனக்கு வருகிறதான பரீட்சைகள், உனக்கு வருகிறதான சோதனையை நீ மேற்கொள்ளுகிறவனாயிரு. எதை குறித்தும் கலங்காதே. என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரே உன் வழிகளை வாய்க்க பண்ணுகிறவர். நீ போகிற எல்லா காரியங்களிலும் புத்திமானாய் நடந்து கொள். நீ சூழ்நிலைகளை கண்டு பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னுடைய தேவன். அவர் உன்னோடு இருக்கிறார். அவரே உனக்கு காரிய சித்தியை உண்டாக்குவார். நீயோ அவருடைய நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை உன் வாயில் வைத்து அவைகளை தியானித்து விசுவாசம் உள்ளவனாய் அறிக்கை செய்து ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பாய். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுடைய பாதைகளில் எந்த விதமான இடர்தல் இல்லை என்று கூறினீரே. இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் இரவும் பகலும் உம்முடைய வேதத்தை தியானித்து அதை தங்களுடைய உள்ளத்தில் வைத்து வாயினால் அறிக்கை செய்து அவர்களுடைய பாதைகளில் வருகிறதான எல்லா தடை கற்களின் மேலும் ஜெயம் கொண்டு தங்களுடைய வழிகளை செவ்வைப்படுத்திக் கொள்ளும்படியாக எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் அனுகிரகம் செய்வீராக. அவர்கள் எந்த விதத்திலும் சோர்ந்தோ தளர்ந்தோ போகாதபடி நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்கிறதான உற்சாகத்தையும் மனதைரியத்தையும் நல்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.